அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய காணொளி அறநெறிச்சாரம். அறநெறிச்சாரம் எழுதினவங்க முனைப்பாடியார். அறநெறிச்சாரம் அப்படின்ற சொல்லுல இருந்தே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். முழுக்க முழுக்க மனிதனுடைய வாழ்க்கைய நெறிப்படுத்துறதுக்காக நல்ல விஷயங்களை அறக்கருத்துக்களை சொல்லியிருக்கக்கூடிய இந்த நூல் பெயர் தான் அறநெறிச்சாரம். நல்ல அறக்கருத்துக்களை நல்ல ஒரு மனிதனாக வாழ வேண்டிய சூழலையும் என்னென்ன செயல்களை எல்லாம் செய்தால் ஒரு மனிதன் சிறந்தவனாக வாழ முடியுமோ அது எல்லா கருத்துக்களையும் சொல்லக்கூடிய ஒரு மிக சிறந்த நூலாக இந்த அறநெறிச்சாரம் அப்படின்ற நூலை நம்ம பார்க்குறோம். இதுல மிக முக்கியமாக ஒரு மனிதன் தன்னுடைய மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு சொல்லக்கூடிய 5 வகையான ஐம்புலன்களையும் அடக்க தெரிந்தவன் இருக்கான் அப்படின்னா அந்த மனிதன் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு தகுதியானவன் அப்படின்ற ஒரு கருத்தை எடுத்து சொல்றாங்க. ஒருமையுள்ளாமை போல் 5 ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து அப்படின்னு திருவள்ளுவர் திருக்குறள் ஒன்று சொல்லியிருக்கிறார். அதாவது ஆமை தனக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது தன்னுடைய உறுப்புகள் எல்லாத்தையும் தன்னுடைய ஓட்டுக்குள்ள சுருக்கி வச்சுக்கும் அப்படின்னு. அது மாதிரி தன்னுடைய உறுப்புகள் எல்லாத்தையும் அடக்கி ஆள தெரிந்த ஒரு மனிதன் ஒரு சிறந்தவனாக இருப்பான். அந்த சிறந்த மனிதன் மற்றவர்களுக்கு உதாரணமாக விளங்கக்கூடியவனாகவும் அறிவுரை சொல்லக்கூடிய மனிதனாகவும் விளங்க முடியும்னு இந்த அறநெறிச்சாரம் சொல்லுது. அதே போல ஒரு நம்மளுடைய உலகத்துல பல வகையான மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி வாழும் பொழுது ஏழை பணக்காரன் அப்படின்ற பாகுபாடு பார்க்கக்கூடாது. அதே போல இவன் வசதியான வீட்டுல வாழ்றான், நல்ல ஒரு மாளிகையில இருக்கிறான், இவன் சாதாரணமான ஒரு குடிசையில இருக்கான் அப்படின்னு ஏளனம் செய்யறவங்களோட நாம பழகக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. அதே போல ஒரு தனி மனிதனாக இருக்கக்கூடியவனுக்கு எது நிரந்தரம் அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது நாம செய்யக்கூடிய அரசியல்கள் மட்டும்தான் நிரந்தரமாக இருக்கும். நாம இந்த உலகத்துல வாழும் பொழுது நம்ம கிட்ட பல வகையான விஷயங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம கிட்ட பல வகையான பங்களா, காரு, நம்மளை சுத்தி நிறைய மனிதர்கள் எல்லாருமே இருப்பாங்க. ஆனா நம்ம இந்த உலகத்தை விட்டு உயிரோடு இல்லாது இந்த உடல் வெறும் உடலாக போகும் பொழுது நாம செய்த நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நம்மளோட வரும். அதனாலதான் நாம இந்த அரசியல்கள் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாம இருக்கும்போது நம்மளோட எல்லா விஷயங்களும் இருக்கும். பணமாகட்டும், காராகட்டும், பங்களாவாகட்டும், சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களாகட்டும், எல்லாரும் இருப்போம். அது ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே நம்மளை விட்டு விலகி போக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக இறுதி வரைக்கும் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நாம சேர்த்து வைக்கக்கூடிய அரசியல்கள் மட்டும்தான். அதனால நாம எல்லாருக்குமே நல்ல விஷயங்களை நம்மளால முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு மிக முக்கியமான அறமாக பார்க்கப்படுது. அதே போல கல்வி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அறம். இந்த கல்வி அப்படின்றது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்றது. கற்றலை விட கேட்டலை நன்று அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கற்றல் அப்படின்றது நாம தெரிஞ்சு நம்மளே தேடி போய் படிக்கிறது. இன்னொன்னு தேடி படிச்சவங்க சொல்றத கேட்கறது. அப்புறம் அந்த நம்ம படிச்ச விஷயங்களையும் கேட்ட விஷயங்களையும் வச்சு அதன்படி நடக்கிறது. உதாரணமா ஒரு பெரியவங்க ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அது எல்லாத்தையும் நம்ம காது கொடுத்து கேட்டு அதை அதன்படி செஞ்சு நடந்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு மிக சிறந்த ஒரு அறமாக பார்க்கப்படுது. கற்றலின் கேட்டலே நன்று அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஒரு மிக சிறந்த அறமாக பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யணும், எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா ஏழை பணக்காரன் பாகுபாடு பார்க்கக்கூடாது. அதே போல மற்றவர்கள் தாகமோடு இருக்கும்போது அவங்களுக்கு அவங்களுடைய தாகத்தை நாம தீர்க்கணும். ஒருத்தவங்க பசியோடு இருக்கும்போது அவங்களுடைய முன்னாடி நாம உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடக்கூடாது. இன்னொருத்தவங்களுக்கும் நாம அதை பகிரணும். இது போல நாம இந்த பகிர்தல் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அறமாக முனைப்பாடியார் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு வகையான அறத்திலையும் மனிதன் ஒவ்வொரு வகையான மேம்பாடுகளை மேம்படுத்திட்டே போறான். தன்னுடைய வாழ்நாள்ல குழந்தையிலிருந்து பெரியவன் ஆகும் வரைக்கும் அவன் பல்வேறு வகையான அனுபவங்களை சேர்த்துக்கிட்டே வரான். அந்த அனுபவங்கள் எல்லாமே அவனுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டே இருக்குது. ஆனா அதிலிருந்து மேம்படுறதுக்கு நாம சில
அடிப்படையாக நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதில் மிக முக்கியமானது இந்த உதவுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பு. இந்த உதவுதல் அப்படின்ற பண்பும் அதே போல மற்றவர்களுடைய அந்த வறுமையையும் அதே போல அவர்களுடைய இல்லாத நிலையையும் பார்த்து ஏளனம் செய்யக்கூடாது அப்படின்றதையும் மிக முக்கியமாக இந்த அறநெறிச்சாரம் புகட்டுது. இந்த அறநெறிச்சாரம் போலவே இன்னொரு கருத்துக்கள் நிறைந்த காணொளியை அடுத்த முறை பார்க்கலாம். நன்றி.